திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே சுடுதண்ணீர் போட்டபோது மின்சாரம் தாக்கி பெண் உயிரிழந்தார். மீஞ்சூர் அடுத்த நந்தியம்பாக்கத்தில் அஸ்வினி என்பவர் தனது கணவருக்கு சுடுதண்ணீர் போடுவதற்காக ஹீட்டரை பயன்படுத்திய போது மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் அருகே தனியார் பள்ளி வாகனம் கால்வாயில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. நல்லூர் இரவிப்புதூர் சாலையில் உள்ள வளைவில் திரும்பிய போது கட்டுப்பாட்டை இழந்து கால்வாயில் பேருந்து கவிழ்ந்தது. இதில் 3 மாணவர்களுக்கு லேசான காயமும் ஆசிரியை ஒருவருக்கு கையில் எலும்பு முறிவும் ஏற்பட்டது. பள்ளி வாகனங்களின் தரத்தை ஸ்டாலின் அரசின் போக்குவரத்து கட்டுப்பாட்டு துறையினர் முறையாக ஆய்வு செய்யாததால் விபத்துக்கள் நிகழ்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அடுத்த ராயர்பாளையம் ரயில்வே மேம்பாலம் அருகே நுழைவுவாயில் அமைக்கும் பணிக்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். ராயர்பாளையம் செல்லும் சாலையில் தரைப்பாலம் வழியாக கனரக வாகனங்கள் செல்ல தடை செய்வதற்காக நுழைவுவாயில் அமைக்கும் பணி தவறுதலாக 3 மீட்டர் தள்ளி சாலை நடுவே பில்லர் அமைக்கப்பட்டு வருகிறது. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக கூறி விவசாயிகள் ஈச்சர் வாகனத்தை சாலையில் குறுக்கே நிறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாவட்டம் சூலூர் அருகே இருசக்கர வாகனம் மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் வடமாநில இளைஞர் மின்சாரம் தாக்கி உடல் கருகி படுகாயமடைந்தார். அப்பநாயக்கன்பட்டியில் வடமாநில இளைஞர்கள் சிலர் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக சென்றுள்ளனர். அப்போது இருசக்கர வாகனம் எதிர்பாராத விதமாக சாலை ஓரம் இருந்த மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் மின்சாரம் பாய்ந்து இருசக்கர வாகனம் தீப்பிடித்ததில் வடமாநில இளைஞர் ஒருவர் உடல் கருகி படுகாயமடைந்தார். கும்பகோணத்தில் மாற்று ஏற்பாடு செய்து தராமல் விடிய அரசின் பொதுப்பணித்துறையினர் நடைபாலங்களை இடித்ததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காசிராமன் தெருப்பகுதியில் வாய்க்காலை ஒட்டியுள்ள குடியிருப்பு வாசிகள் வாய்க்கால் மீது சிறு சிறு நடைபாலங்கள் அமைத்திருப்பதை பொதுப்பணித்துறையினர் அகற்றினர். இதனால் வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் அதற்கு அதிமுகவினர் ஆதரவு தெரிவித்தனர். மாநகராட்சி இந்த பொதுப்பணித்துறையினுடைய வாய்க்கால்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அதில் எந்த பணியும் இன்றைக்கு செய்யாமல் மக்களை பாதிப்பிற்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள். இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இதற்கு தகுந்த வழிமுறைகளை மக்களுக்கு செய்து கொடுத்தாக வேண்டும் என்பதை இன்றைக்கு வலியுறுத்தி அதற்கான பணிகளை நிறைவேற்றாவிட்டால் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டன உண்ணாவிரதம் இந்த பகுதியில் நடைபெறும் என்பதை அனைத்து அதிமுகவின் சார்பிலே எங்கள் மரியாதைக்குரிய பொதுச் செயலர் எடப்பாடியார் அவருடைய அனுமதியோடு செய்வோம்.